என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அது இல்லாமல் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அது விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வந்த செய்தி என்னென்னா, இந்தியா வீக்ஸ் அது கிட்டத்தட்ட 10.5 அந்த அளவுக்கு போயிடுச்சு. இது கிட்டத்தட்ட 12 வருஷம் லோ. இதுக்கு முன்னாடி அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட 2011 தான் வந்திருக்குது. 12 வருஷம் இல்லாத அளவுக்கு அந்த இந்தியா வீக்ஸ் கிராஷ் ஆகிருக்கு, ரொம்ப லோவில் போயிருக்கு. ஸோ வாட் இஸ் இந்தியா வீக்ஸ்? இந்தியா வீக்ஸ்ன்றது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ் அதிகமாக மார்க்கெட்டில் ஃபியர் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஃபியர்ன்றது டவுன் சைடில் தான் அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கரோனா வைரஸ் சமயத்தில் இந்த இந்தியா வீக்ஸ் கிட்டத்தட்ட 85-90 அளவுக்கு போச்சு. அண்ட் லீமன் பிரதர் கொலாப்ஸ் சமயத்துலேயும் கிட்டத்தட்ட 85-90 அளவுக்கு போச்சு. ஸோ இந்தியா வீக்ஸுங்கிறது ஒரு 30க்கு மேலே போனாலே கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஆட்டம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டம் பெருசாக இருக்கும். எப்பவுமே ஒரு 15லேருந்து 30க்குள்ளே இருக்கிறது தான் ஒரு நல்ல நார்மலான வீக்ஸு. 15க்கும் கீழே இருந்ததுன்னு சொன்னால் பெரும்பாலும் அது புல் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா புல் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக மேலே போகும். அதனால் வீக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த தடவை வீக்ஸ் ரொம்ப அல்ட்ரா லோ, ஒரு 12 வருஷம் இல்லாத அளவுக்கு ரொம்ப லோவாக இருக்குது. இதனுடைய தாக்கம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்றவங்க பாருங்கள், ஆப்ஷன் தான் செல் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ப்ரைஸஸ், அதாவது ஒரு மாதத்துக்குள்ளார என்னென்ன ஆப்ஷன்லாம் எக்ஸ்பைரி ஆகுதோ அதனுடைய ப்ரீமியத்தெல்லாம் வச்சு கேல்குலேட் பண்ணுறது தான் இந்தியா வீக்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இந்தியா வீக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தியா வீக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம எப்போவுமே நம்ம செல் பண்ணும்போது அதிகமான விலைக்கு செல் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்போம், எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே, இல்லைங்களா? இதனால் கொஞ்சம் வீக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம செல் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் கூடுதலான ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ரைஸ் இறங்கும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் ஆப்ஷன் செல்லருடைய உத்தி. ஆனால் இப்போ விக்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. இந்த விக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு பியூர் ஆப்ஷன் செல்லராக இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஆப்ஷன் பையும் பண்ணணும், கொஞ்சம் ஆப்ஷன் செல்லும் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல உத்தி. அப்போ என்னாகும், திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால விக்ஸ் மேலே போச்சுனால் ப்ரீமியம்லாம் ஷூட்டப் ஆகும். அப்படி ஷூட்டப் ஆகும்போது நம்ம செல் ஆப்ஷன்லாம் பிரச்சனைக்கு வரும். ஆனால் நம்ம பை ஆப்ஷனும் ப்ரைஸ் ஷூட்டப் ஆகும். அது நமக்கு கொஞ்சம் குஷனை கொடுக்கும். ஸோ இது ஒன்று. விக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும்போது நம்ம எப்போயுமே கொஞ்சம் பை செல் ரெண்டுத்திலும் இருக்கணும். ஸோ இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, நிறைய எக்ஸ்பர்ட்ஸு அல்லது சோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, யூடியூப்லேயோ இல்லை டெலிவிஷன் சேனல்லையோ சார் 19,000 நல்ல சப்போர்ட் இருக்கும், 20,000 நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? 19,000 சப்போர்ட் தான், 20,000 ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ மார்க்கெட் 19,500 இருக்குது. 500 பாயிண்ட் மேலே ரெசிஸ்டன்ஸுன்றீங்க, 500 பாயிண்ட் கீழே சப்போர்ட்டுன்றீங்க. நான் என்ன பண்ணணும்? நான் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா? நான் இப்போ பை பண்ணால் 19,100 போனாலும் எனக்கு 400 ரூபாய் லாஸ் ஆக போகுது. நான் இப்போ செல் பண்ணேன்னா 19,800 போனால் எனக்கு 300 ரூபாய் லாஸ் ஆக போகுது. அப்போது அது சப்போர்ட்டுங்க ரெசிஸ்டன்ஸ் நடுவில் தான் ட்ரெயின் நடக்கும். இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, நான் இதான் சொல்லினுக்கிறேன், இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தே 19,000 to 20,000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி டெலிவிஷன்லேயோ அல்லது யூடியூப்லேயோ சொல்கிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால் என்ன பண்ணுவாங்க, சார் சொல்கிறாரு 19,000 சப்போர்ட்டுங்கிறாரு, நம்ம 19,000 புட்டை செல் பண்ணிவிடுவோம், 20,000 ரெசிஸ்டன்ஸ்ன்றாரு, ஒரு 20,000 காலை செல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னு சொன்னால், 20,000 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் 20,000 தாண்டுவது கொஞ்சம் கடினம், அவ்வளோதான். ஆனால் இது என்ன பண்ணுன்னா, கரெக்டாக 20,000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும். இப்போ 19,500 இருக்கும்போது நீங்கள் 19,000 போட்டு ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பீங்க, 20,000 காலம் ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக 19,500லேருந்து 20,000 போகும்போது என்ன நடக்கும்? கீழே புட்டு 100 ரூபாய்க்கு செல் பண்ணது 50 ரூபாயில் தான் இருக்கும், 50 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் மேலே 100 ரூபாய்க்கு செல் பண்ண கால் 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபான்னு போகும். அப்போ லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும், லாஸை புக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சமயங்களில் இது சப்போர்ட்டு, அது ரெசிஸ்டன்ஸு, ஆனால் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும்?
நான் வந்து இந்திய பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுறதில்ல. நான் வந்து இப்போ பெரும்பாலும் யூஎஸ் பங்குச்சந்தையில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா யூஎஸ் பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுறது இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறத விட ரொம்ப சுலபமாகவும் இருக்குது, நல்ல லுக்குரேட்டிவாகவும் இருக்குது. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10% தூரத்தில் மேலேயும் கீழே காலம் புட்டும் செல் பண்ணால் இந்தியாவில் வந்து ஒரு 1% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா யூஎஸில் 5% ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம இந்தியாவில் நாம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்த முடிவு தான், நான் சொந்தமாக எடுத்த முடிவு கிடையாது. செபி என்னை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் the blessing in disguise அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நல்லதில் வந்து நான் வந்து இப்போது துபாயில் வந்து செட்டில் ஆகிட்டு நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து தனிக்கதை, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், வந்து ஒரு நண்பர் வந்து 10ஆம் தேதி ஜூலை கிட்டத்தட்ட ஒரு இரவு 9 மணி இருக்கும், என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து இன்றைக்கி அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதில்ல இந்தியன் மார்க்கெட்டில், சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால், பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. அது நடந்தது 10ஆம் தேதி ஜூலை இரவு 9 மணிக்கு. ஸோ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், பாருங்கள் மார்க்கெட் வந்து 19,000 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, அதனால் நான் 19,000 புட்டை செல் பண்ணுறேன். 20,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் 20,000 காலும் செல் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்கிறேன். அதனால் நான் வந்து 18,900 காலை பை பண்ணியிருப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ட்ரேட்லாம் நான் பண்ணலை, நான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத பற்றி தான் இது பேச்சு. இப்போது என்னென்னா வந்து ஒரு 18,900 காலை ஒருத்தர் பை பண்ணியிருந்தால் அன்னைக்கு தேதிக்கு அது வந்து கிட்டத்தட்ட 730 ரூபாயில் ட்ரேட் நடந்தது. ஸோ அதை பை பண்ணியிருந்தால், ஆனால் கையை விட்டு 730 ரூபா கொடுக்க வேண்டி வரும். அவ்வளோ பணம் 730னா கிட்டத்தட்ட 35,000 38,000 வருது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் தப்பாக போய் கீழே போச்சுன்னா அது மொத்தம் ஜீரோவுக்கு போயிடும், நிறைய லாஸ் ஆகிடும். அதனால் வந்து 2 லாட்டு அங்கே வந்து 18,900 காலை பை பண்ணிவிட்டு 7 லாட்டு வந்து 20,000 காலு செல் பண்ணியிருக்கணும். ஸோ எதுக்காகனா, இங்கே 2,700 கிட்டத்தட்ட 1,400 ரூபா பை பண்ணுறோம். இங்கே வந்து 718 பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 900 ருபீஸ் வந்து கலெக்ட் ஆகிடும். 7 7 7 2 16 கிட்டத்தட்ட 800 ருபீஸ். அப்போ வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆகாது. அந்த மிச்சத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே செல் பண்ணுறோம். இதனுடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன் பாருங்கள், ஒன்று பை பண்ணிவிட்டு 2 பை பண்ணிவிட்டு 5 செல் பண்ணுவாங்க, 7 செல் பண்ணுவாங்க. அது வந்து கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய பேர் வந்து அதை ஃபேமஸாக பண்ணுவாங்க, கால் ரேஷியோ புட் ரேஷியோன்னு பண்ணுவாங்க. பட் என்னென்னா, நீங்கள் வெறும் கால் ரேஷியோ பண்ணிங்கன்னா 2:5 அப்படின்ற இதில் கால் ரேஷியோ பண்ணிங்கன்னா 2 கால் பை பண்ணுறீங்க, 7 கால் செல் பண்ணுறீங்க. அப்போனாக்க 2 கால் பை பண்ணுறதுக்கும் 2 கால் செல் பண்ணுறதுக்கும் மார்ஜின் பெனிஃபிட் வந்துடும். ஆனால் நீங்கள் செல் பண்ணுற எக்ஸ்ட்ரா 5 காலுக்கு நேக்கடாக இருக்கும். அந்த நேக்கடாக இருக்கிறதுக்கு 5 ஃபுல் மார்ஜின் பே பண்ணுவீங்க. ஸோ 5 கால் நேக்கடாக இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் 5 புட்டு செல் பண்ணிங்கனால் உங்களுக்கு வந்து மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து ஆப்டிமைசேஷன் ஆஃப் மார்ஜின் மணி. ஸோ இதை பண்ணியிருந்தால் நமக்கு என்ன இருக்குனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட்டே கிடச்சிருக்கும், ஒரு 3,000 ரூபாய் கிரெடிட் கிடச்சிருக்கும். இதனுடைய மார்ஜின் மணி கிட்டத்தட்ட ஒரு 5,70,000 ரூபாய். இது நடந்தது ஜூலை 10ஆம் தேதி. இன்றைக்கி வந்து ஜூலை 26. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து ஜூலை 26ஆம் தேதி ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட 3.5% ப்ராஃபிட். அது அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஒரு ட்ரேடு எடுத்திருந்தால் இன்றைக்கி ஜூலை 26. ஸோ கிட்டத்தட்ட 15 நாள், ஒரு 10 ட்ரேடிங் செஷன் தான். ஒரு 15 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 3.5% அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட மந்த்லி ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 7% வருது. இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன். ஆனால் இந்த பையை மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தால், அதாவது நான் பண்ணலை, திரும்ப சொல்கிறேன், நான் இதை பண்ணாமல் வெறும் செல் மட்டும் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னாக்கா, 20,000 கால் ஆப்ஷனில் 32,000 லாஸ் ஆகிருக்கும், 19,000 புட் ஆப்ஷனில் 25,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸ்டில் அவர் வந்து 7,000 ரூபாய் லாஸில் தான் இருந்திருப்பார். இந்த 7,000 ரூபாய் லாஸ் கூட பெரிய விஷயம் கிடையாது. போன வாரம் நிஃப்டி 20,000 கிட்ட போனப்போ இது வந்து இந்த லாஸ் கிட்டத்தட்ட இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். நெட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 20,000 25,000 அப்படின்றலாம் வந்திருக்கும். அப்போ பயம் வந்திருக்கும். எப்பவுமே இந்த விக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பையம் பண்ணி வச்சுக்கணும்னால் அது என்ன ஆகும், மார்க்கெட் ஒரு வேளை ரொம்ப வயலண்ட்டாக போச்சுனாக்கா அந்த பை வந்து நம்மளை கொஞ்சம் காப்பாற்றி விட்டுடும். ஸோ இந்த தடவை இந்த பை வந்து கிட்டத்தட்ட 28,000 ரூபாய் என்ற அளவுக்கு நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஆப்ஷனில் ஓரளவு
நாலேஜ் இருந்ததுன்னா இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம். இது நான் வந்து ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த தடவை உங்களுக்காக இலவசமாக நான் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.